உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. கர்த்தர் நல்லவர். அன்பு தகப்பனே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த சமூகத்தில் படைக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. எங்களை மூடி மறைத்து நீங்க பேசுங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இந்த வாரத்துக்குரிய அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குரிய அருமையான தேவனுடைய வார்த்தை, ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தையா ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை வந்ததுன்னா சொன்னதை செய்து விட்டு தான் திரும்பி போகும். சொல்ல அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கு. ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். எடுத்தவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இந்த ஒரு வார்த்தை பிரைஸ் தி. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எழுப்பி கொண்டிருக்கிறது. தேசத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பட்டணத்திலும் சரி, அநேக காரியங்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அது எப்படிப்பட்ட ஆயுதமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி. அப்ப இங்க வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், ஆமென். பிரைஸ் தி. ஹல்லேலூயா. அங்கே யாத்திராகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து, ஹல்லேலூயா, அவர்கள் செங்கடலை சேர்ந்த பொழுது அங்கே ஆமென் பிரவாதித்து கொண்டிருந்த செங்கடலை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்வோனுடைய சேனை அவர்களை தொடர்ந்து பிடித்து மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்தும்படி தொடர்ந்து வருவதை பின்னிட்டு பார்த்து பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் அங்கே எழும்பி அவர்கள் பின்னணியத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். பார்வோனுடைய அந்த தேசத்திலே 10 வாதைகளை கர்த்தர் அனுமதித்து அவருடைய இருதயத்தை கடினமாக்கி லகுவாக்கி கர்த்தரே தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக பலத்த கிரியைகளை அங்கே எகிப்திலே கர்த்தர் காண்பித்து தம் ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை பிணையல்களை உடைத்தெறிந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பார்வோன் அனுப்பிட்டான். இதுக்கு மேலே ஆண்டவரோட போராட முடியாதுப்பா. அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அவரோட நான் போராடினது தப்பு, அவர் தெய்வம், நான் மனிதன் என்பதை ஒப்புக்கொண்டு அனுப்பினான். இந்த ஜனங்களும் உற்சாகமா புறப்பட்டு வந்துட்டாங்க, செங்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பார்வோனும் அவருடைய சேனை அதிபதிகளும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க, நமக்கு அடிமைகள் இல்லைன்னா யார் நம்ம வேலையை செய்வா? இந்த அடிமைகள் எப்படி நம்ம போக விட்டோம், எப்படி நம்ம மூளை அது ஒத்துக்குச்சு, நம்ம அறிவு எப்படி ஒத்துக்குச்சுன்னு சொல்லி மீண்டுமாய் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை கொள்ளும்படி புறப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இப்போ இத யார் பார்க்கிறா? பிரைஸ் தி. அந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கறாங்க, பின்னாடி பார்க்கறாங்க. பார்வோனுடைய ரதமும் அவனுடைய குதிரைகளும் வீரர்களும் வேகமா கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த பக்கம் செங்கடல் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுனே தெரியல. பின்னாடி அவங்க விரோதமா ஒரு கூட்டம் எழுதி வந்துகிட்டு இருக்குது. எதுக்காக?
அவளை மீண்டுமாய் சிறைப்பிடிக்க. அப்போ உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புது, அதை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்காமல் போகும் அன்று கர்த்தர் சொல்றாரு. அந்த கூட்டம் என்ன? உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதம் என்னன்னா, மீண்டும் உன்னை சிறைப்பிடிக்கும்படியாக உன்னோட போராடி கொண்டிருக்கிற ஆவிகள், அந்த ஆவிகள் கர்த்தர் எல்லாத்தையும் செயலிழந்து போக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கிறாங்க. ஐயோ, எங்களை கொன்று போடும்படி பார்வோன் சேனை நெருங்கி விட்டது. கர்த்தர் சும்மா இருந்தாரா? கர்த்தர் சும்மா இருந்தாரா? பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிற கடவுளா நம்ம கடவுள்? அல்லேலூயா. நீ கெட்டு போனா எனக்கு நான் பார்க்கிற கடவுளா அவரு? இல்லம்மா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அதை பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் அவர்கள் நடுவாக வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த எகிப்தின் படை இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க விட ஆண்டபடிக்கு ஒரு அக்கினியை கர்த்தர் அவர்கள் நடுவில் வைத்தார். அல்லேலூயா. அந்த அக்கினியை தாண்டி வந்து இவங்களை தொட முடியல, நெருங்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு ராம் முழுவதும் போராடி பார்க்கிறாங்க. தேவனுடைய அக்னியை கடந்து ஒருத்தனாலையும் இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள கர்த்தர் இரவு முழுவதும் மோசே கிட்ட சொல்றாரு. அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட எப்ப முறையிடுற? பிரைஸ் தி லார்ட். உன் கையில இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை பிளந்து விடு. என் ஜனங்கள் கால்நடையா அதுல நடந்து போட்டையா. எதை பிளக்க சொன்னாரு? எதை பிளக்க சொன்னாரு? செங்கடலை பிளந்து விடும்படி கர்த்தர் சொன்னார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னாருங்க? அப்ப என் ஜனங்க இந்த செங்கடலை கடந்து போகும்படி அதை நீ என்ன பண்ணு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஹல்லேலூயா. எதை பிளந்து விடுங்க? நான் பாஸ்டர் கடலை பிளந்து விடுன்றீங்க, முடியுமா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அவர் ஆர்ப்பரிப்பு உண்டாக தேவையா? ஓ பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். உனக்கு விரோதமா எழுப்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிர்மூலமாக்க போவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாரம் நீ அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நீ இனி அழுது கொண்டீராய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் துக்க நாட்கள் முடிந்து போகையா. உன் அடிமைத்தனத்தின் முகத்தடியை கர்த்தர் இன்றைக்கு உடைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ, எது உன்னை சிறைப்படுத்தி வைத்திருந்ததோ, எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, எது உன்னை மேன்மை அடைய கூடாதபடி உன்னை சிறைப்பிடித்து வைத்திருந்ததோ, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடியை கர்த்தர் உடைத்தறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அங்கே மோசேக்கு வருகிறது. அங்க யோசிச்சு பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் மேல் நீட்டி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட்டு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. கால் நனையாம போவாங்க கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு கடலை பிளந்து விட்டுட்டு அந்த படக்காட்சியில மோசே படக்காட்சியில சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த தண்ணி, அந்த கடவுளுடைய தண்ணி கூட உன்னை டச் பண்ணாதியா. அல்லேலூயா. பிரைஸ். அவன் காலை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். கடல்ல போய் ஞானஸ்நானம் எடுக்கல. அன்பு தேவ பிள்ளைகள, தேவனுடைய மகிமையுள்ள அவருடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினாரே, அந்த மேக ஸ்தம்பத்திற்குள்ளாக அக்னி ஸ்தம்பத்திற்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஞானஸ்நான ஆராதனையாக நடந்திருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம் நம்ம ஆராதிக்கிற தேவனை.
ஹல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையில ஒரு உபத்திரவத்தை அனுமதிச்சா, கொடுக்க மாட்டாரு, அனுமதிச்சா அந்த உபத்திரத்துக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் அந்த மகிமைக்கு நம்மை தகுதிப்படுகிறது. இக்காலத்து பாடு அந்த மகிமைக்கு நம்மளை தகுதிப்படுத்துதுங்க. அதனால பாடுகளை கண்டு சோர்ந்து போகிற கூட்டம் நம்ம இல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுலை போல என் பலவீனத்தை குறித்து நான் என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? என்ன பண்ணுவேன்? கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. மகிழ்வேன் என்று சொல்றாரு. சந்தோஷப்படுவேன். அன்பு தேவ பிள்ளைகள், நான் நேர காரியத்துக்கு வந்துடுறேன். இங்க அமேன் யாத்திரை அந்த 14 அமேன் பிரைஸ் தி லார்ட். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டே போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இருக்காருங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு விரோதமா எழும்பி உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில, அந்த பயங்கரத்துக்கு மத்தியில கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எது ஒண்ணு அழிச்சிரும் பயந்தியோ, அவன் எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதுக்கு நடுவுலயே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குறாரியா. யார் உன்னை பகைக்கிறாங்களோ, யார் உன்னை விரோதிக்கிறாங்களோ அவங்களே உன் சார்பில் உங்ககிட்ட சமாதானம் பொருந்து வருவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியுதா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். ஈசாக்க யார் பகைச்சானோ அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் தான் ஈசாக்க கிட்ட உடன்படிக்கை பண்ணும்படி வந்தான். 26ஆம் அதிகாரத்துல பிரைஸ் தி லார்ட். எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படி நான் வந்தேன். அவன் மட்டும் வரல, அவன் நண்பர்களையும் கூட்டுக்கிட்டு வரான். எல்லாம் யோசிச்சு பாருங்க. யார் உன்னை துரத்துறாங்களோ, யார் உன்னை வெறுக்கிறாங்களோ, யார் உன்னை தள்ளினார்களோ, யார் உன்னை குறித்து எரிச்சல் அடைத்தார்களோ அவர்களை வந்து உங்ககிட்ட ஒரு சமாதானம் வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லி கெஞ்சுவாங்க. ஐயா, கர்த்தர் அந்த அளவிற்கு உன்னோடு கூட இருந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம நேரம் இந்த மோசைக்குள்ள வந்து அன்பு தேவ பிள்ளைகளை, ராம் முழுவதும் அதை வறண்டு போக பண்ணினார். ராம் முழுவதும் கீழ்காற்றை அவன் கட்டளையிட்டார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்தது, பிரிந்து போனது. ஜலம் எப்படி பிளக்கும், எப்படி பிரிந்து போகும்? பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிச்சு பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அவர்கள் வெட்டாந்தரையில நடந்த இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலது பக்கத்திலும் 22 அவர்கள் இடது பக்கத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? பலமுறை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த கடல் பிளந்து பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது மாத்திரமல்ல, எந்த கடல், எந்த சமுத்திரம், எந்த ஜலம் இவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதுவே இவங்களுக்கு பாதுகாப்பு வேலியா மாறிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இருபுறமும் என்னவா மாறிடுச்சா? அல்லேலூயா. மதிலாக நின்றதாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். அங்கே அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களை பின்தொடர்ந்து வர, இவங்களை பின்னாடி யார் வர்றது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவங்களை பின்னாடி யார் வந்து நிற்கிறது? ஆமா, உடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. 8வது வசனமா 15:8 வாசிங்க. அது எப்படி மதிலா மாறிச்சு? உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜலம் இப்ப என்னவா மாறிடுச்சா? உறைந்து போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மதில் சுவர் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. மனுஷ மூளை அறிவு ஒரு ஃப்ரிட்ஜை உண்டாக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு ஐஸ் கட்டி உண்டாக்க முடியும்னா ஒரு கடலையே கர்த்தர் ஐஸ் கட்டியா மாத்தினாரியா தன் ஜனங்களுக்காக. என்ன சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா.
உன் பிரச்சனை அப்படியே உறைந்து ஐஸ் கட்டியா மாத்திட்டு இப்போ நம்ம மோசை கிட்ட சொல்றாரு, சமத்துக்கு நேரம் உன் கையை நீட்டியான்னு சொல்லிட்டு கீழ்காற்றை வீச செஞ்சாரு தெரியுமா? முழுவதும் கீழ்காற்று வீசினச்சு தெரியுமா? அந்த கீழ்காற்று இரவுல வீசின அந்த காற்று ஜலம் முழுவதையும் கடல் முழுவதையும் ஐஸ் கட்டியா மாத்தி அந்த ஜலத்துல கேக்கு துண்டு மாதிரி ரெண்டு பக்கமும் ஐஸ் கட்டி என்ன பண்ணிருச்சு? அழகா அறுத்து எடுத்து ரெண்டு பக்கமும் தூக்கி போட்டு ரெண்டு பக்கமும் ஐஸ் கட்டி மதில் சுவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன மதில் சுவருங்க? நம்ம மதில் சுவர் காங்கிரீட் அது இதெல்லாம் போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து கட்டுவோம். இத்தனை கம்பி போடு, இவ்வளவு சிமெண்ட் போடு, இவ்வளவு மண்ணை போடுன்னு கட்டுவோம். என் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு பாதுகாக்கும்படி எது பயமுறுத்தினதோ, எது தடையா இருந்ததோ அதையே உறைந்து போக செய்து அந்த ஜலத்தையே மதிலாக மாற்றுகிற வல்லமை படைத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்று என் சகோதரனே சகோதரியா, பயப்படாத. ஹல்லேலூயா. இப்போ உனக்கு பின்னாடி ஒரு ஆயுதம் எழுப்புச்சுல்ல, முன்னாடி இருக்கிறத கர்த்தர் முடிச்சிட்டாரு, வேலையை முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி பயமுறுத்திட்டு இருந்தது இல்ல, உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை ஆண்டவர் உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே சந்திச்சுட்டாரு. ஹல்லேலூயா. உன்னை இரவு அப்படி தூங்க வச்சுட்டு நீ கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எல்லா வேலையும் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா உன்னை வெட்டாந்தரில் நடக்க வச்சுட்டாரு. இப்போ உன் பின்னாடி உன்னை செயல்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அது உன்னை அழிக்கும்படியாக, உன்னை சிறைப்பிடிக்கும்படியாக, மீண்டும் தனக்குள் உன்னை இழுத்துக் கொண்டு போகும்படியாக உன் பின்னாடி உன்னை தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ அது பக்கம் ஆண்டவருடைய பார்வை திரும்புது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது பக்கம்? பார்வன் சேனை பக்கம் கர்த்தருடைய பார்வை திரும்புது. ஏன் பிள்ளைகளை, ஏன் ஜனத்தை சிறைப்பிடிக்கும்படி நீ வந்த? 10 வாதைகளை உன் தேசத்துல நான் அனுமதிச்சேன். நானே கர்த்தர் என்பதை உனக்கு காண்பிச்சு கொடுத்தேன். இன்னும் நீ அடங்கலையா? இன்னொன்னு திருந்தலையா? ஹல்லேலூயா. என் பயங்கரமான என் வலது கரத்தின் வல்லமைகளை மகத்துவங்களை பார்த்து இன்னொன்னு உணரலையா? என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் பிரித்தெடுக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போக. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைய, இன்னும் உணரலையா? கர்த்தர் பார்த்தாரு, ஒண்ணுமே பண்ணல. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆமென் அந்த 14ஆம் அதிகாரத்துல ஆமென் பிரைஸ் அங்கே கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமும் சம்பவமாய் எகிப்தின் சேனைக்கும் பார்த்து அவர்கள் சேனை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து 25 வாசியுமா இப்போ தொடர்ந்து வந்துட்டாங்க. வெட்டாந்தரல்ல கடல் 2ஆ பிளந்திருக்குது. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல, கொஞ்சம் வேலை செய்ய தேவையில்ல. என்னையா, ஒரு செங்கடலே கர்த்தர் பிளந்து 2 பக்கமா ஐஸ் கட்டி மதில் சுவரை போட்டு அவர் ஜனங்களை அக்கறைக்கு படுத்திட்டு இருக்கிறாரு. கடலை தாண்டி போக பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம கடந்து அதுக்குள்ள போகலாமா? தொடர்ந்து அந்த ஜனங்களை போய் பிடிக்கணும்னு நினைக்கலாமா? இவ்வளவு பயங்கரமா அந்த ஜனங்களை நடத்திட்டு போகிற தேவனுக்கு விரோதமா எழும்பலாமா? வேலை செய்யல உனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்துல சில பேரோட மூளையை கர்த்தர் செயலிழக்க வச்சிருவாரு. அவனுக்கு மூளை வேலை செய்யாது. நம்ம நினைச்சுப்போம் இந்த கிறிஸ்தவர்ல கொடுமைப்படுத்துறோம். கொடுமைப்பட கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கலங்கடிக்கிற ஒரு வேலை, ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. அப்ப தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்ப சபைகளை கொளுத்தலாம், பாஸ்டர்களை அடிக்கலாம், விசுவாசிகளை அடிக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆடு ராஜா, நீ எவ்வளவு வேணாலும் ஆடு, எவ்வளவு வேணாலும் எழும்பு. ஒரு நாள் உண்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவரது வலதுகரத்தின் பயங்கரத்தை நீ பார்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், பார்வனை ஒண்ணும் பண்ண முடியலையா? ஹல்லேலூயா. அவனுடைய ரதங்களை ஒண்ணும் பண்ண முடியலையா? கர்த்தர் அங்கே செய்கிற காரியம் பயங்கரமாக இருந்தது. அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். இப்ப இவனும் பின்னாடி வந்து கடலுக்குள்ள இறங்கிட்டான். ஏன்னா வெட்டாந்தரல்ல, ரதம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது இல்ல, அழகா உள்ள இறங்கிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவனு கிட்ட நெருங்கிட்டான். கர்த்தர் நடுவாக மீண்டும் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னுமாய் கர்த்தர் பாதுகாத்தாரா. பிரைஸ் தி லார்ட். மேக ஸ்தம்பம் பின்னாடி, போ முன்னாடி போன மேக ஸ்தம்பம் இப்ப பின்னாடியும், அக்னி ஸ்தம்பம் முன்னாடியும் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க அது முன்னாடி அக்னி ஸ்தம்பமும், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை தொடாதபடி எகிப்துக்கு ஜனங்களுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக இப்ப மேக ஸ்தம்பம் வந்துருச்சு. இருட்டு
ஹல்லேலூயா. தொட முடியல, இருட்டில் அவன் தடவிட்டு வரான் பின்னாடி, என்ன நடக்குது தெரியல. இப்போ ஜனங்கள் கரை சேர்ந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி 26 வாசியுமா. கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டி என்றார். இப்ப இவங்க எல்லாம் கடல் சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போயிட்டாங்க. இவங்க இப்ப நடு சமுத்திரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிடலான்னு வந்துட்டாங்க. இப்ப அவங்க எதுக்குள்ள நடக்கிறாங்கன்னா அவங்க இருளுக்குள்ள நடந்துட்டு வர்றாங்க. அவங்க கிட்ட வெளிச்சம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்தது, அக்னி ஸ்தம்பம் இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாயிருந்து அக்னி ஸ்தம்பமாயிருந்து நடத்தி கரை சேர்த்துட்டாரு. இப்ப இவங்களுக்குள்ள வெளிச்சம் இல்ல, இருளுக்குள்ள வந்துட்டாங்க. பாதை இருக்குது போதும்னு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இப்ப யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போக செய்யறாரு பாருங்க. என்ன பண்றாருன்னா கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். இப்பதான் புத்தி வருதுயா. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்பதாயா மூளை வேலை செய்யுது. ஐயோ, கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா இல்லையா, நமக்கு விரோதமா தாயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க சார்பில் நிக்கிறாரியா. அவங்க கூட அண்ட சராசரங்களை படைத்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரியா. நம்ம ஓடி போயிடுவோம், ஓட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, மோசே உன் கோல சமுத்திரத்துல நீட்டு கொஞ்சம். அப்படியே அங்க கர்த்தர் சொல்றார் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் நாம் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மீது நீட்டினார். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எல்லாம் ஒரு நைட்ல நடக்குது. விடியற் காலத்துல என்ன ஆயிடுச்சா, சமுத்திரம் உறைந்த ஐஸ் கட்டில இப்ப என்னவா மாறுது. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உறைந்த ஐஸ் கட்டிலாம் என்னவா மாறுது, இப்போ மீண்டும் தண்ணியா மாறுது, பெருக்கெடுக்குது. ஒரு பக்கம் அப்படியே அப்படியே என்ன பண்ணுது, வெளுப்பு தோணுது. எங்க நிக்கிறோம் இப்பதான் எகிப்தியர்கள் பாக்குறாங்க. அட்டா தெரியாம ஆழத்துல காலை விட்டுட்டையா. இந்த கர்த்தர் யார் என்பது தெரியாம, தேவ ஜனங்கள் யார் என்பது தெரியாம அவர்களை சிறைப்படி பண்ணி வந்துட்டையா. இவங்களுக்கு விரோதமா நான் எழுப்பிட்டையா சொல்லி இப்ப பயப்படுறான், யோசிக்கிறான். இப்ப அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. ஏன்னா இவங்க நிக்கிற இடம் நடு சமுத்திரத்துல நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓடிடலாம் சொல்லி திருப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடந்த காரியம் என்னன்னா, ஆமென் அன்பு தேவ பிள்ளைகளை, எகிப்திற்கு அப்பதான் புத்தி வருது. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே என்ன பண்ணாராம். 27 வாசியுமா. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எங்க கவிழ்த்து போட்டாரா? கடலுக்கு நடுவே கவிழ்த்து போட்டாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதம் வாய்க்காம போகும். பிரைஸ் சொல்ல, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிரைஸ் சொல்ல, ஹல்லேலூயா. அந்த 14ஆம் அதிகாரத்துல அன்பு தேவ பிள்ளைகளை 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ யுத்தம் பண்ணினா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். பிரைஸ் சொல்ல, நீ சண்டை போட்டீன்னா கர்த்தர் உனக்காக சண்டை போட மாட்டார். பிரைஸ் சொல்ல, நீ அச்சா போச்சான்னு கத்துனேன்னா அவர் சும்மா இருப்பாரு. பிரைஸ் சொல்ல, நீ வழக்காட்ட நினைச்சினா உன் நீதியை நீ விளங்க பண்ணணும்னு நினைச்சுன்னா அவர் சும்மா இருப்பாரு. அப்பா ஸ்தோத்திரம், நான் உன் கரத்தின் கிரிய, நீரன் தேவன், நீ பாத்துக்கப்பா சொல்லி நீ சும்மா இருந்து பாரு, அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்தா கத்த சொல்றாரு, வேற ஒன்னையும் சொல்லல. ஆமென். அங்கே ஆமென் கத்த சொல்ற வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப கர்த்தர் பண்ண யுத்தம் எப்படி இருந்தது? பிரைஸ் சொல்லா. ஹல்லேலூயா. ஆமென். எகிப்தின் பார்வோனும்
அவன் சேனைகளும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு போனார்கள். ஆமென். இது அங்க ஜலம் ஆமென் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அடிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒருத்தனை கூட விட மாட்டார். உனக்கு விரோதமா எழும்புற யாரா இருந்தாலும் ஒருத்தனை கூட விட மாட்டார். அத்தனை பேரையும் கர்த்தர் போட்டு சமாதி பண்றவர். அல்லேலூயா. இதையா கர்த்தர் எழுப்பி அடிச்சார்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதான் செய்வான். அவன் கிறிஸ்தவனை என்ன அடிச்சாலும் அவன் தாங்குவான். நாங்க தாங்குவோம். ஒருத்தர் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தாங்க மாட்டாரியா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. உன்னை ஒருத்தன் தொடணும்னா கர்த்தருடைய கண்மணியை தொடணும். மீறி உன்னை தொட்டுதானா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அவன் ஒரு நாளைக்கு ரத்த சாட்சிகளை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்டு செய்தி எடுப்பேன். ஏன்னா பாவியன் அது உணர்த்துறாரு. அதனால நான் சொல்றேன். பிரைஸ் சொல்லார். அப்பனா பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நிறைய ரத்த சாட்சிகளா கிறிஸ்தவங்க மறிக்கிறாங்களே, கிறிஸ்தவர்களை பாஸ்டர்களெல்லாம் கொள்றாங்க, ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாருன்னு இன்னைக்கு உலகத்திலேயே அந்த கேள்வி இருக்கு, கிறிஸ்தவ மத்தியிலும் கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் இருக்கு. பிரைஸ் சொல்லார். அந்த ரத்த பலிகள் தான் பரலோகத்தை இன்னைக்கு அசைச்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர்களுடைய ரத்தம் ஓயாமல் 24 மணி நேரமும் தேவனுடைய அந்த பரம சேனைகள் இருக்கிற அந்த பரலோகத்தை அசைச்சுக்கிட்டே இருக்குதான். ஆண்டவரே எப்பொழுது நீதி செய்ய போறீங்க, எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்ய போறீங்க, எங்க ரத்தத்துக்காக நீங்க எப்போ பழிக்கு பழி வாங்க போறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்கிறதா. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் கர்த்தர் இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அது பெரிய சப்ஜெக்ட். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு தேவ பிள்ளைகளை இன்னொரு காரியம் சொல்றேன். இப்போ உலகத்துல நடந்ததை பார்த்தோம். இப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ள வருவோம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். சரி, சவுல் ராஜா தைரியமா சொல்லுங்க. வசனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியணும்ல. சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் தான் முதல் ராஜா. அவர் தான் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரி, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இல்லையா? சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தாவீது கொல்ல வகை தேடுறேன். தாவீத எதுக்குங்க? நாற்காலிக்கு, ராஜ்யபாரத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆனா தாவீது கையில சவுல கடவுள் ஒப்பு கொடுக்கிறாரு. தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா என் கையை நான் போட மாட்டேன்னு சொல்லி அந்த தொங்கலை மட்டும் அறுத்துட்டு வந்தாரு. அந்த சொம்பை மட்டும் எடுத்துட்டு வந்தாரு. அன்பு தேவ பிள்ளைகளை போய் அந்த மலைக்கு அந்த ஆண்டு போயிட்டு தாவீது இப்ப சொல்றாரு, எப்பா என்னப்பா நீ ராஜாவா காக்காம போனது என்னன்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. இப்போ சவுலுக்கு இப்பதான் விழிச்சு பாக்குறாரு. அப்பா தகப்பனே, நீ எப்பா என்ன இந்த தெள்ளுப்பூச்சை போய் நீ எப்பா தேடிட்டு வர? என்ன போய் கொல்ல தேடுறியே? நீ கொல்ல தேடுற அளவுக்கு நான் என்னப்பா உனக்கு நான் விரோதமா எழும்பினேன்? கர்த்தர் நேற்று தினம் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தேன். நான் நினைச்சிருந்தா உனக்கு ஒன்று வாங்கி போட்டிருக்கலாம், உன் தலையை வாங்கி போட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் அப்படி செய்யல. அல்லேலூயா. ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் நான் என் கையை போடாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நான் சப்ஜெக்ட் வரேன். ஏன்னா நம்ம 12ஆம் அதிகாரம் எடுங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. எத்தியோப்பியா ஸ்திரீ ஒருத்தியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் ஸ்திரீ நிமித்தம் மோசேயை பகைத்தார்கள். சரி, பாருங்க, குடும்பத்துக்குள்ளே கலகம். அந்நிய இனத்துல வேற இதுல போயிட்டு பொண்ணு எடுத்துட்டார் மோசே. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ லேவி கோத்திரத்துல அவர் பொண்ணு எடுக்கல.
அந்த எத்தியோப்பியா ஸ்திரீயை அவர் வந்து விவாகம் பண்ணினார். இப்போ இது யாருக்கு மன உளைச்சலா இருக்குது? அண்ணனுக்கும் அக்காவுக்கும் மன உளைச்சலா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவன் அக்கா மெரியா, பெரியவ அக்கா, ஆரோன் அவனும் அண்ணன், சரி சகோதரன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க மோசே, அங்க வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளை, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். விரோதமா பேசுறாங்க. என்ன பண்றாங்க? இப்போ மோசையை கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து அவனுக்கு தன்னை அக்னிமயமான தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். முச்செடி நடுவில் எரிகிற அந்த அக்னியா தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த மோசே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரணும் என்பது. அவங்க அம்மா குழந்தையிலேருந்தே மோசைக்கு சொல்லிக் கொடுத்து, பால் கொடுக்கும்போதே சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்டாங்க. எப்பா நீ ஒரு விசேஷமானவன்பா, நீ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனா இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்பா. அதனால தான் அவன் வளர்ந்து 40 வயசு ஆகும் பொழுது தன் சகோதரர்களுக்கு நீதி செய்யணும், நியாயம் செய்யணும்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினான். இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க பொறுமையா படிச்சு பார்த்துக்கங்க. நான் கொஞ்சம் சில காரியங்களை கொஞ்சம் வேகமா போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் தன்னை முன்னிறுத்தினான். அந்த வேலை அந்த நேரம் வரல. கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த நேரம் வேலை வரல, தன்னை முன்னிறுத்தினா. அது நிமித்தம் அவன் 40 வருஷம் ஓடி போய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சான். தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சான். அந்த எத்தியோப்பியா தேசத்துல அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சான். நல்ல பேச்சிலும் எல்லாத்திலையும் வல்லவனா இருந்தவன். மோசே நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, அவன் வாக்கிலும், வாக்குன்னா என்னது? வார்த்தையில வல்லவனா இருந்தவன். அவன் பிறப்பிலே திக்குவாய் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் பேபாவாயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நம்ம மூளை அறிவு திறமை, எனக்குள்ள ஆண்டவர் வரங்களை கொடுத்துருக்கிறாரு, நான் ரொம்ப திறமைசாலி, நான் ஜெபம் பண்ணா பேய் ஓடும், இப்படி எல்லாம் விசுவாசிங்கெல்லாம் ஒண்ணுமே நினைக்க வேணாம். சின்ன புள்ள போய் இயேசுவின் நாமத்தை சொன்னா கூட பேய் ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காக வரம் பெற்ற பாஸ்டர் தான் வரணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிகளால். நீ உண்மையா விசுவாசியா இருந்தீனா நீ போய் பிசாசை துரத்த முடியும். நீ வியாதிகள் மேல கைகள் வைத்தால் வியாதிகள் சுகமாக்கப்படும். சர்ப்பங்களை செய்வன கட்டுகளை எடுப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன அமைதியா இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பாஸ்டர் வரணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க சீஷர்களா மாறணும். ஆமென். நீங்கள் விசுவாசி கூட்டுங்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். விசுவாசிகளால இவ்வளவு பெரிய அற்புதங்களை நடக்கும். அல்லேலூயா. பாஸ்டருங்க வந்தா மரிச்சவங்களை எழுப்பி நிறுத்துற அளவுக்கு வரணும். அதை போல சபைகள் மாறணும், ஊழியர்கள் மாறணும். ஆமென். ஊழியர்கள் மாறணும், விசுவாசிகள் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியில இருந்த அந்த அனைட்டிங், ஆதியில இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு வரணும் ஐயா. அல்லேலூயா. நான் நேர பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ வேதம் சொல்லுது, அந்த 2வது வசனத்தை வாசிமா. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். யார் கேட்டது? நீ உன் சக விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ பேசுறது அப்புறம், அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல. சக விசுவாசிக்கு விரோதமா நீ பேசும் பொழுது யார் கேட்பா? ஹலோ லிசன், யார் கேட்பா? தைரியமா சொல்லு. வசனம் கொடுத்தா நான் பிரசங்கித்தே தீருவேன். அது நேரா எனக்கு நேரா வந்தாலும் ஆமா ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு ஒப்புரவாகுவேன். இதுதான் திருச்சபையின் உபதேசம். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமா நீ வாயை திறந்தீன்னா அது யார் கேட்பா? கர்த்தர் கேட்பாரியா. அல்லேலூயா. ஜாக்கிரதையா உன் வாயை தர்ற. அப்ப வியாதிப்பட்டுட்டா உடனே வாயை திறக்கிறது, அவ்வளவுதான். அது எழுந்திருக்காது. அது என்ன பாவம் பண்ணிச்சோ கொஞ்சமா ஆடிச்சு, அது இஷ்டத்துக்கு வாயை திறக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த கோபுரம் இடிந்து விழுந்து இவ்வளவு பேர் செத்தாங்க, அவங்களாம் பாவத்தினால செத்தாங்க நான் நினைக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லாமே பாவத்துல வர்றது இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாமே பாவத்துல வர்றது இல்லை. தேவ மகிமைக்காக சிலது இருக்கும், நம்ம அறியாமையில சில வியாதிகள் வரும். பிரைஸ் சொல்ல.
அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே இன்னைக்கு வாயை திறக்கிறது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா, எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லேலூயா. துணிகரமா பேசுறது, துணிகரமா பேசுறது. மிரியாம் பேசுறா, நீ மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? நீ மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையை பேசுவியா? நாங்களாம் பேச மாட்டோமா? எங்க மேல அபிஷேகம் இல்லையா? இருக்கட்டும், அல்லேலூயா. பேசட்டும், கர்த்தர் உங்களும் பேசட்டும், உங்களும் அபிஷேகம் இருக்கட்டும். உன் பக்கத்துல இருக்கிற சகோதரி மேலேயும் அபிஷேகம் இருக்குது, அவங்களும் பேசட்டும், அவங்களும் ஜெபிக்கட்டும், அவங்க ஊழியம் செய்யட்டும். உன் பக்கத்துல இருக்கிற தம்பி மேலேயும் அபிஷேகம் இருக்குது, அவனும் பேசட்டும், அவனும் எழுப்பட்டும். பாளையத்துல அந்த 2 பேரை தடுத்து நிறுத்தின யோசுவா வந்து மோசே கிட்ட முறையிடுகிறான். ஐயோ மோசே, நீ மட்டும்தான் தீர்க்கதரிசனம் உரைக்கணும், நீ மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நீ மட்டும்தான் பாஸ்டரா இருக்கணும், எங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்து. மோசே சொல்றாரு, அப்படியா? எவ்வளவு தைரியம் இருக்கும், அவங்க 2 பேரும் ஊழியம் பண்றாங்களா, என் ஸ்தானத்துல வந்துட்டாங்களா, உடனே போய் நிறுத்துற அப்படியா சொன்னாரு மோசே. பைத்தியக்காரா, கொஞ்சம் குறைய இந்த கூட்டம் எல்லாருமே கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசாரியர்களா, லேவியர்களா, ராஜாக்களா எழும்புறத நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. என் திருச்சபையில என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்க, ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்களா தான் என் கண்கள், என் பார்வை பார்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் ஏன் பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நீ தான் எழும்பி வரணும், நீ தான் உன் ஸ்தானத்துல வந்து நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சீஷன் எவனும் ஊழியனுக்கு மேற்பட்டவன் அல்ல. அதிகம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்பவுமே ஒரு ஊழியனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். சபை விசுவாசிங்க, ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா அவனை விட மேலானவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எல்லாரும் காட்டில பெரிய மேய்ப்பன், அவர் தான். அல்லேலூயா. அவருடைய மந்தையை மேய்க்க சொல்லி ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களை மேய்க்கும்படி ஆமென் பிரைஸ்ல நான் உங்களுக்கு அதிகாரி அல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உக்கிரானக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பதில் சொல்ற இடத்துல இருக்கிறேன். அவ்வளவுதான் என் ஸ்தானம். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஆத்துமாக்களுக்கு சொந்தக்காரன் அல்ல, சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை பார்த்தோம்னா இங்க நிக்கிற நானா இருந்தாலும், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் உண்மையா இருப்போம். மத்தவங்க தலைமையில இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துவோம். எதுவுமே புரியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புதேவ பிள்ளைகளே, நீங்க பட்டணத்துக்கு போகணும் ஐயா. நீங்க புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்தணும் ஐயா. வியாதி மேல கைகளை வைக்கணும் ஐயா. எங்க பாஸ்டர் எங்க தலைமையில ஜெபம் பண்ணி எங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தை கொஞ்சம் எங்க மோசே வச்சது போல, அந்த 70 பேர் மேல வச்சது போல எங்க தலைமையில அவர் அபிஷேகத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறாரு. தேவன் அதை அங்கீகரித்து இருக்கிறாரு. இந்த அபிஷேகத்தோட நாங்க வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. போ பிசாசேனா அது போவோம். அந்த ஆத்மா கூட்டு வந்து சபையில உட்காரவை. இதான் உங்க வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பாஸ்டர் நீ வரணும் பாஸ்டர். அல்லேலூயா. நீ ஏன் தொடர் நடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு பார்க்கும். இதுல இது பயந்த கேஸ், இன்னும் கொஞ்சம் அப்படி அரட்டலாம் உருட்டலாம் சொல்லி உன்னை உருட்டிக்கினே இருக்கும். உனக்கு விரோதமா 7 ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா 7 உன் சார்பில் வருவார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவங்களுக்கு பயம் யாரை பார்த்து தெரியுமா? பிசாசை பார்த்து இல்ல, உலகத்துல இருக்கிறவங்களை பார்த்து. அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. நீங்க நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் இருந்தோம். கர்த்தர் நம்ம பார்க்கிற விதமா அவர் பார்க்கறதே இல்லை. எதிர்க்கிறாம சொல்றீங்க, நம்ம உன் பார்வை என் பார்வை இல்ல, என் வழி உன் வழி அல்ல. நான் பார்க்கிறதா நீ பாருப்பா, நான் பார்க்கிற மாதிரி பாரு. அல்லேலூயா. கோலியாத்த பாரு. பிரைஸ் தி லார்ட். நீ ராட்சதனா பார்த்தீங்கன்னா அவன் உனக்கு ராட்சதன். சாதாரண ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவன் ராட்சதனாவே இருந்தாலும் என் கர்த்தரை நிந்திச்சுட்டான்னா ஒருத்தன் என் கர்த்தருக்கு விரோதமா எழுப்பிட்டான்னா அவனுக்கு விரோதமா நான் கண்டிப்பா எழுப்புவேன், நிப்பேன், முழங்கால் மடக்குவேன், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பேன். அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் இருந்துச்சு. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புதேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வேதம் சொல்கிறது, சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும்
ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அபிஷேகம் எல்லார் மேலயும் இருக்கும்யா. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லார் மேலயும் இருக்கும். அபிஷேகத்தினால எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனா ஒரு சிலர் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவங்க, ஆண்டவருடைய சமூகத்துல எங்கும் உண்மை உள்ளவங்க. அது உன் கண்ணுக்கு தெரியாது, கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு பின்னாடி பேசாதப்பா, பேசாதம்மா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கமெண்ட் பண்ணாதம்மா, குற்றப்படுத்திடாதம்மா, குறை சொல்லிடாதீமா. ஏன் கெஞ்சி 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 கேட்கிறதா? நீ ஏன் ஆகாம போகணும்? கர்த்தர் ஏன் உனக்கு விரோதமா எழுப்பணும்? ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, உன் பிள்ளைகளை எங்கேயும் நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் திருச்சபை மக்களை 1000 பேர் இந்த உலகமே எடுத்து வந்து நின்னாலும் சரி, உன் பிள்ளைய நீ அடிக்கணுமே தவிர, உன் பிள்ளைய நீ கண்டித்து உணர்த்தணுமே தவிர, உன் பிள்ளைக்காக நீ தரப்புல நின்று ஜெபிக்கணுமே தவிர, உலகத்தில் இருக்கிறவங்க கையில தான் பிள்ளைகளை எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தாய், ஒரு தகப்பனுடைய சிந்தை. இதை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட திருச்சபை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆனா கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த சகோதரர் அவனுக்கு விரோதமா பேசினாங்க, மோசேக்கு விரோதமா எழுப்பினானதும் அவன் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேக கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி. ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியா இருக்கிறதை கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். ஹல்லேலூயா. தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். லிசன். ஹல்லேலூயா. வெண் குஷ்டம் பிடித்துதான் மிரியாமுக்கு. இவதான் மோசே போயிட்டு அந்த அவங்க அம்மா பேழையில 4 பெட்டியில வச்சு அங்க அனுப்புனதும், அந்த நதியில அனுப்புனதும் இவ தான் அந்த பெட்டி பின்னாடியே போனவ. அல்லேலூயா. அவ்வளோ பாசம் தம்பி மேல, அவ்வளோ பாசம் இவளுக்கு, கூடவே போனவ. அல்லேலூயா. அது எகிப்தின் ராஜஸ்திரியுடைய கையில போய் சேர்ந்ததும் அந்த எகிப்து ராஜஸ்திரியில போய் துணிச்சலா பேசி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு எபிரேய ஸ்திரியை கொண்டு வருவான்னு கேட்டு அவளுடைய தன் தாயை கொண்டு போயிட்டு அங்க பால் கொடுக்க விட்டவ. எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் பிரைஸ் சொல்லார், அந்த ஒரு வார்த்தை பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதம் அடிச்சிருது. ஏன் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன்னா, நீ எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவு தானம் பண்ணாலும், எவ்வளவு தர்மம் பண்ணாலும், எவ்வளவு தான் நீ நீதியா இருந்தாலும், நீதிமான் ஒரு தவறு செய்யும் பொழுது கர்த்தர் அதை கண்டித்து உணர்த்துவான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. அவளின் பாளையத்துக்கு பிறகு 7 நாள் இருக்கிறா. அதுக்கு பிறகு அவளுடைய குஷ்டம் நீங்கி அவள் குணமாகி அழிவுக்கு தப்பி வைக்கப்பட்டு மீண்டும் தேவ சமூகத்துல வந்து நிற்கிறாள். அல்லேலூயா. கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால உலகத்துல இருக்கிறவங்க எழும்புறத கர்த்தர் மூடி போடுவார். கடல்ல ஆமா, சபைக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். அது நம்ம பார்ப்போம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் யாரையும் என்ன பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ணாலோ, இவ்வளோ பெரிய ஊட்ட கட்டிட்டா, அவன் என்ன எங்க திருந்தானோ, என்ன பண்ணானோ, இப்படிலாம் பேசுற உலகம் இருக்குது இந்த உலகம், தெரியுமா? சும்மா இந்த மாங்காவை உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, அது இல்லாமலே சாப்பிடுற கூட்டம். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க எழுப்பவும் கூடாது, பேசவும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை. நம்மளே முதல்ல உணரணும், உய்த்து ஆராயணும். ஏதாவது ஆண்டவரே தவறு இருக்கா, குற்றம் குறை இருக்கா, ஆண்டவரே நீங்க பேசுற வார்த்தையில ஏதாவது உண்டு எங்ககிட்ட இருந்தா எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களை மாற்றிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பிரியமா வாழறோம் சொல்லி அர்ப்பணிச்சுட்டு அவைகளை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட நல்மனம் பொருந்தணும். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளேங்க, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், மீண்டும் அவள் சுகமாக்கப்பட்டு அவர்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தர் ஒரு சுகத்தை வச்சுக்கிறார். இது பேர் தான் சிக்ஷை. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வர்றது தண்டனை. நான் தெளிவா சொல்லிடுறேன், நேரம் இல்லாததுனால. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வர்றது தண்டனை. தேவனுக்கு விரோதமா, தேவச்சனங்களுக்கு விரோதமா எழுதுனா என்ன வரும்? ஆனா தேவ பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது என்ன வரும்? தண்டனை. கர்த்தர் அனுமதிக்கல. உலகத்தோடு கூட நம்மள தண்டனை கொடுக்க விரும்பல, சிக்ஷிக்கிறார். சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். இப்ப இவளுக்கு வந்தது என்னது? சிக்ஷை. அந்த சிக்ஷையில அவன் மனம் திரும்பினதும் மீண்டும் குணமாக்கி மறுபடியும் தன் மகனா தூக்கி அழகா உட்கார வச்சுக்கிறார். இதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சரி, நேரடியா நான் கர்த்தருடைய காரியத்திற்குள்ளாய் ஆமென் வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது 3 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். இந்த 1/4 மணி நேரத்துல கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாத்திராகமம் ஆமென், பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 1:5 சீக்கிரமா வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம். யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான். போதுமா? ஹல்லேலூயா. எகிப்துக்கு போன இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேர் இப்போ வேதம் சொல்லுது? சீக்கிரமா சொல்லுங்க. எத்தனை பேர் போனாங்க எகிப்துக்கு? வெறும் 70 பேருங்க. 70 பேர் தான் எகிப்துக்கு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ 70 பேர் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஜனம் பெருத்த ஒரு கூட்டமாய் மாறினார்கள் என்று சொன்னால் இதுதான் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை இதுதான்யா. இது குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க என்னோட கூட வாசிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 1:10 வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு, எத்தனை பேரு? இந்த 70 பேர் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய பகைஞரோட எதிராளி அண்டை நாடுகளோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களுக்கு குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். இப்போ எகிப்தின் ராஜா பார்வோன் ஒரு தந்திரமான யோசனை ஒண்ணு பண்றான். யோசேப்பை அறியாத ராஜா எழும்புற வரைக்கும் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாய் இருந்தாங்க. ஏன்னா எகிப்தை யோசேப்பு இருந்த வரைக்கும் எகிப்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருந்தார். நல்லா உங்களுக்கு தெரியும். 7 வருஷம் அந்த பஞ்சம் ஒரு மந்திரவாதிகளாலையும் விலைக்கு சொல்ல முடியல. ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. ஜோசியராலையும் சொல்ல முடியல. சிறைசாலையில வைக்கப்பட்டிருந்த, அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருந்த இந்த தேவனுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு தான் கர்த்தர் அந்த தரிசனத்தை விளக்கும் கிருபையை கொடுத்தார், விசேஷ ஆவியை கொடுத்தார். ஆகவே தான் ஆதியாகமம் 40:41 அவன் சிறைச்சாலையில இருந்து கொண்டு வரப்பட்டு பானபாத்திரக்காரன் ஞாபகப்படுத்தி ராஜாவுடைய சொப்பனத்தை கலைந்து அவனை கொண்டு வந்து அந்த அர்த்தத்தை சொல்லி அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல எழும்பி நிற்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது பாருங்க. இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புற வரைக்கும் இந்த 70 பேர் பலுகவும் பெருகவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்துல வைத்து நம்மளை என்ன பண்ணாரா? பெருக செய்தார். புரியல உங்களுக்கு? நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகமும் நம்ம உள்ளத்துல தான் இருக்குது. இந்த உலகத்துல வச்சுதான் நம்மளை என்ன பண்றாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்துல வச்சுதான் நம்மளை பெருக செய்யறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மாயைகள் கிரியைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிதான் நமக்கு உபதேசிக்கிறாரு. இந்த உலகத்திலிருந்து என் ஜனங்களை எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை இந்த உலகத்தில் நீர் பாதுகாக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல வச்சு இந்த உலகத்துல தான் நம்மளை பெருக செய்கிறார். இந்த உலகத்துல தான் எல்லாத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார், கத்துக் கொடுக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாதியா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. திருடனை பார்த்தா திருடன் கூட ஒரு பங்கு, அஞ்சானிய பார்த்தா அவன் கூட ஒரு பங்கு, இங்க போனா இங்க, அங்க போனா அங்க. சில விசுவாசிங்க இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே போதும், ரட்சிக்கப்பட்டு அழகா வந்துடும். அங்க போனதும் அத்தை வச்சுக்கோ,
அக்கா கோச்சுக்கும், மாமி கோச்சுக்கும், அது கோச்சுக்கும். இது செஞ்சா தப்பு இல்லை, அது செஞ்சா தப்பு இல்லை. நம்ம அவங்க செய்யற மாதிரியா செஞ்சோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாத்துல இருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு அவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கின்னு இவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கின்னு? கர்த்தரை திருப்திப்படுத்தி வாழு. ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழு. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்க. அவங்க செய்யறதுல உங்களோட பங்கு இல்லை, உங்களுக்கு பங்கு இல்லையா? ஹல்லேலூயா. அவங்க செய்யறதையே நீயும் செஞ்சினா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அதுக்கு வட்ட வசனம் சொல்லுவேன், வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். நீ ஒளியின் பிள்ளை. ஹல்லேலூயா. ஒளியின் கிரியைகளை நீ தரித்து கொண்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சவன் ஒரு பக்கம் இருக்கிறான், அவன் நம்மளுக்கு தேவையில்லை. அவனை பிரசங்கிக்கிற பலிபீடம் இது அல்ல. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ணா நல்லா இருக்கும்யா என்று சொல்லி அவர்களை அங்க என்ன பண்றானா, வாசிமாடுத்த வசனத்தை, பெருகாதபடிக்கு ஒரு உபாயத்தனம் பண்ணால் அவர்களும் நம்முடைய பகைகளோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்படாம போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள். என்ன உபாயம் பண்ண தெரியுமா? சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமேஸ் என்னும் பட்டசாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. 12வது வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமா எவ்வளவுதான் எழுப்பினாலும், உன்னை ஒடுக்கணும் நினைச்சாலும், ஐயோ அது விருத்தியை அடையக்கூடாது, அது தர்க்கத்திலே இருக்கணும், வறுமையிலே இருக்கணும்னு சொல்லி உனக்கு விரோதமா எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு பின்னணியத்துல செயல்பட்டாலும், எவ்வளவாய் உங்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாசிப்பா அந்த வசனத்தை. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை ஒடுக்க நினைக்கிற ராஜாக்களா இருந்தாலும் சரி, மந்திரிகளா இருந்தாலும் சரி, பிரபுக்களாக இருந்தாலும் சரி, அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் உண்டாகும். அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம அழிச்சிட்டோம், அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம இந்த கிறிஸ்துவ மார்க்கமே இல்லாதபடி அழிச்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவாய் பெருகி கொண்டே, ஒரு பக்கம் நீ அழிச்சுக்கிட்டே இருப்ப, இன்னொரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவாய் உன்னை ஒதுக்கினார்களோ அவ்வளவாய் நீ பெருகிட்டே இருப்பையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆத்மாவை நீ கொன்னுட்டோன்னு நினைச்சுனா அந்த ஒரு ஆத்மா மண்ணுக்குள்ள போச்சுன்னா அது விதையா மாறும். அதுல இருந்து 1000 அமேன் பிரைஸ்ல கோதுமை மணிகள் எழும்பும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு விதை விதைக்கப்பட்டதுன்னா 100 விதை எழும்பு. அதற்குள்ள இருந்து ஒரு விதை நீ அழிச்சிட்டு நினைக்கிற 100 அமேன் ஆராதனைகள், 100 ஞானஸ்நான ஆராதனைகள் நடக்கையா. பிரைஸ் தி லார்ட். ஆணித்தரமா சொல்றேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவா பழுகி பெருகினாங்களாம். போனது எத்தனை பேரு? 70 பேரு. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அங்கிருந்து புறப்பட்டு வருகிற அமேன் அந்த கூட்டத்தை எண்ணாகம புத்தகத்துல சொல்லுகிறது 20 லட்சம் புருஷர்கள், கணக்கிடப்பட முடியாத பிள்ளைங்க, ஸ்திரீங்க, கிட்டத்தட்ட அமேன் ஹல்லேலூயா லட்சக்கணக்காக பெருகி இருந்தார்களாம். 400 வருஷத்துல 430வது வருஷத்துல அவங்க விடுதலையாகி வர்றாங்க. 400 வருஷத்துல அவங்க எப்படி பெருகி இருந்தாங்கங்க? 70 பேர் என்னவா மாறி இருந்தாங்க? என்ன அமைதியா இருக்கிறீங்க? லட்சங்களாய் மாறிட்டாங்க. ஐயா ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, நாங்க சின்ன கூட்டம் பாஸ்டர், நாங்க ஏதோ ஒண்டியா கிடக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசு அப்பா அன்பினில் வந்து பாருங்க ஐயா, கொஞ்சம் கேளுங்க ஐயா, வந்து பாருங்க ஐயா, சொன்னா கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க. ஐயா நல்லா பாடி வச்சுக்கிறாருல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நமக்கு சொந்தக்காரங்க இந்த பூமியில நிறைய பேர் இருக்கிறாருங்க. இந்த உலகத்துல இருக்க சொந்தக்காரங்க, நீ கிறிஸ்டின்ல உந்துட்டியான்னு உன்னை விட்டு விலகி போகும். ஒண்ணு விலகி போச்சுன்னா 10 சொந்தம் உனக்கு சேர்த்து வந்து உனக்கு தோல் கொடுக்க முடியும். நிற்கும் காரணம் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே. ஹல்லேலூயா. நேரம் இல்ல, பிரைஸ் தி லார்ட். நேரம் பார்த்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல சொந்தம்னு எனக்கு யாரும் இல்லையான்னு ஏங்குறியா? பிரைஸ் தி லார்ட். சொந்தம்னு சொல்லிக்கிறவங்கள என்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை விசாரிக்கிற ஒருவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சொந்தம்னு சொல்லிக்க யார் இருந்தாலும் இல்லைனாலும், யார் உன்னை விசாரித்தாலும் விசாரிக்கனாலும், உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒரு ஆயுதம் எழுப்புதுன்னா அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவர் ரத்தத்தை விளைக்கரை கொடுத்து உன்னை சொந்தமாய் மகளாய் மகனாய் அவர் உன்னை தத்தெடுத்துட்டாரியா. அதனால தான் அவரால் சும்மா இருக்க முடியல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐயா அழகா பாடுவாரு. ஆமென். வேணாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. ஹல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஆமென். யோவான் ஹல்லேலூயா 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரியா. அந்த நல்ல வழியில வந்த உனக்கு பரிசுத்த ஜாதிகள், பரிசுத்த இனங்கள், பரிசுத்த மக்கள் உனக்கு சொந்தங்களாய் இருக்கிறாங்க. நீ எதை குறித்தும் கவலையோ பயப்படவோ தேவையில்லை. அதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற உறவு வேணான்னு ஆண்டவர் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு ஆபத்துன்னு வரும் பொழுது உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உனக்கு உதவி செய்வான். தூரத்துல இருக்கிறவன் சகோதரன் வர லேட் ஆகும், பக்கத்துல இருக்கிறவன் தான் உதவி செய்வான். இந்த பைபிள் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்துருக்குது. நான் அதைத்தான் உனக்கு சொல்லி தரேன். ஹல்லேலூயா. சொந்த முதல்ல 2வது வரட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுவும் நமக்கு வேணும், தப்பு இல்லை. அது 2வது வரட்டும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் உதவி செய்வான். அதனால பக்கத்து வீட்டுக்காரனோட கூட சமாதானமா இரு. பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்லுகிறது நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அங்க அவர்கள் பல லட்சங்களாய் பெருகினார்களாம். ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இவங்க புறப்பட்டு வர்றதை பாலாக்கு பார்த்துட்டு அவனுக்கு பயம் வந்துருச்சான். என்னாகும் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கு, பாலாக்கு என்ன வந்துருச்சான்? பயம் வந்துருச்சான். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த ஜனங்க பெருகிட்டாங்களே, இந்த ஜனங்க இவ்வளவு பெரிய கூட்டமா பெருகிட்டாங்களே. எகிப்துக்குள்ள போகும் பொழுது 70 பேர், உள்ள இருந்து வெளியில வரும் பொழுது தலைங்க மட்டும் 20 லட்சம், ஸ்திரீகள் எத்தனை லட்சம் தெரியல, பிள்ளைங்க எத்தனை லட்சம் தெரியல. ஐயோ, இவ்வளவு இத்தனை கூட்டமா பெருகி இருக்கிறாங்களே. இவங்க நம்ம தேசத்து வழியா வர்றாங்க, நம்மளை பிரிச்சு மேய்ச்சி போட்டுருவாங்களே. பயம் வந்துருச்சு. நேரம் இல்லை. அதனால நான் அப்படியே சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அன்பு தேவ அதுல 23 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலையும் குறித்து நல்லா பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளை. தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கருளி, நீ பாலாக்கிடத்தில் திரும்பி போய் விகிதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவ்விடத்திற்கு அவன் திரும்பி போனான். அவன் பாலாக் மோவாபுடைய சகல பிரபுகளோடு கூட தன் சர்வாங்க தகன பலி இடத்திலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ
வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? ஹல்லேலூயா. பாலாக்கு பிள்ளையாவை நோக்கி, நீர் எனக்கு என்ன செஞ்சையா? அவங்களுக்கு விரோதமா நீ செய்வன பண்ணும்படி, அவங்கள சபிக்கும்படி நான் உன்னை கூட்டுக்கிட்டு வந்தா அவங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதத்தை எழுப்பி அனுப்பியான்னு சொல்லி அவங்கள சபிக்கும்படி நான் உன்னை கூட்டுட்டு வந்தா, ஹல்லேலூயா, நீ அவங்கள ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறிய. நான் என் தேசத்துல கால் பங்கு ஒன்று கொடுக்கலான்ற, என் பொண்ணு பொருள் எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்கோ, என்ன ஈடு வேணாலும் வாங்கிக்கோ, அந்த ஜனங்களை சபிச்சிருன்னு சொல்ற. நீ அந்த ஜனங்களை சபிக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி அவங்களை ஆசீர்வதி. நீ சபிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற? ஹல்லேலூயா. அப்பொழுது அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அறிந்ததையே சொல்லுவேன், என் கடமை அல்லவா என்றார். பின்பு பாலக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்க தக்க வேறொரு இடத்துக்கு என்னோடு கூட வாரும், அங்கே அவர்களை எல்லாரையும் பாராமல் அவருடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை மறுபடியும் அதே போல கட்டி பிள்ளையாம் பாலக்கை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகனபலியிலே நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருவேன் என்றார். கர்த்தர் பிள்ளையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பலகடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்தில் அவன் வருகிற பொழுது அவன் மோவாபின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகனபலியிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. நிமிஷம் அவர் மனம் மாற மாட்டாரியா? அவர் ஒரு தரம் சொன்னா சொன்னதுதான். உலகத்துல யார் யாரோ சொல்லுவாங்க, என் கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், என் ரத்தத்தை விலை கொடுத்து உன்னை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். ஓ, எப்படி நான் உன்னை மறந்து போவேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன். அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே. அந்த மனம் திரும்புற தெரியுமா, ஒப்புரவாகிற தெரியுமா, அப்பவே கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரியா. மனுஷன்கிட்ட உன் குறைகளை சொல்லாத. அவன் வெளியில போய் அதை தூத்தி தெரியுமா, அவனை அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பான். உன் கர்த்தர்கிட்ட தனியா போ, அண்ணால போல தேவ ஆலயத்துல முழங்கால படிட்டு அழுது புலம்பி, ஆண்டவரே, பரத்துக்கு முன்பாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அழுந்து கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும் பொழுது தேவன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். இப்ப மறுபடியும் அங்க வாங்க, அந்த வசனத்தை மறுபடியும் படிமா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஆசீர்வதிக்கவே நான் கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே என்னவா, எதை பார்க்கறது இல்லையா, அக்கிரமத்தை பார்க்கிறது. இதான் ரொம்ப முக்கியமானது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட அக்கிரமத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்க குற்றம் பிடிக்கிற தேவன் அல்ல. மனுஷன் தாயா உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? எத்தனை ஒண்ணு குற்றப்படுத்தலாம்,
எதுல உன்னை தானியலை குற்றம் படிக்கத்தான் நானுங்கள ரசிக கபில போட அந்த மாதிரி சுத்தி 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 வருவான் சத்துரு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட நல்லா இனிக்க பேசுவான், உன்னை சுத்தி சுத்தி வருவான். எதெல்லாம் நீ மாற்றியா பாக்குறதுக்கு. இதுதான் உலகம். ஆனா என் கர்த்தர் அப்படி பார்க்கிறவரே அல்ல. ஹல்லேலூயா. அவர் யாக்கோபிலே ஆக்கிரமத்தை பார்க்கிறதில்லை. அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு அதை கார் மேகத்தை போலும் கார் மேகத்தை போலும் அகற்றிட்டாரியா. நமக்கு முதுகை பின்னாடி அகற்றிட்டாரு. இந்த நீ அந்த பாவத்தையே முன்னாடி வச்சுக்கணும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன். புதுசா எதனா பாவம் செஞ்சியா? மன்னிப்பே கிடையாது. என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? ஹல்லேலூயா. புதுசா எதனா பாவம் செஞ்சியா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞாபகம் பிறகு பாவம் பண்ணியா? அது தெரியாம செஞ்சதுன்னா ஒருவேளை மன்னிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பாவம் இன்னதென்று அறியாத வரைக்கும் பரவாயில்ல. இன்னதென்று பாவம் அறிந்த பிறகு துணிகரமா பாவம் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அதுக்கு தண்டனை தான், அதுக்கு தான் சிக்ஷை தேவ பிள்ளைகளுக்கு. இப்ப எல்லாத்தில இருந்து கர்த்தர் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படி அக்கிரமங்களை பார்க்கறதுல, பாவத்தை பார்க்கறதுல, குற்றம் கண்டுபிடிக்கிறதுல, அப்படிப்பட்ட மகா பரிசுத்த தெய்வத்திடத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறோம். அவர்கிட்ட இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கலாம்? கொண்டு வந்த முழு செய்தியும் கொடுக்கல, சொல்லுங்க எப்படி இருக்கலாம்? அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனையே நீ பார்க்கலன்னா அப்புறம் உன் பரிசுத்தம் அவருக்கு எப்படி தெரியும்? ஹல்லேலூயா. உன் உண்மை அவருக்கு எப்படி தெரியும்? நீ உண்மை பரிசுத்தம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அன்பு இல்லைன்னா நீ ஓசையிடுற வெண்கலத்தை போல. தேவனிடத்துல அன்பா இருக்கிறவனால பாவம் செய்ய முடியாது. தேவனிடத்துல அன்பா இருக்கிறவனால அக்கிரமான சிந்தை கொள்ள முடியாது. தேவனிடத்துல அன்பா இருக்கிறவங்களால பொய் சொல்ல முடியாது. தேவனிடத்துல அன்பா இருக்கிறவங்களால தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனிடத்துல அன்பா இருக்கிறவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, ஆலயத்துக்கு வராம இருக்க முடியாது, சக பரிசுத்தவான்களோட பழகாம பேசாம இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க? கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு ஜபத்தை கூட்டிடுவாங்க. இதுதான் அன்பு. இதுதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. உனக்கு விரோதமா எழுபது ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. இந்த பாலாக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அவ்வளோ பெரிய ஆயுதத்தை எழுப்பு பண்ணினா, சபிக்கும்படி அத்தனை மலைகளை தாண்டி உனக்கு கொண்டு போய் நிறுத்தினா, கர்த்தர் ஒரு அனுமதியும் கொடுக்கல. அங்கேயே அனுமதி கொடுக்கலன்னா இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உன்னைய என்னையோ கர்த்தர் அனுமதி கொடுப்பாரா? சத்துருக்களை விட்டு கொடுப்பாரா? சொல்லு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேசுறவன் பேசட்டும், தூத்துறவன் தூத்துட்டோம், குற்றப்படுத்தட்டும். அவன் தாவீது சொல்லுகிறது போல, என் தேவன் அனுமதிக்காவிட்டால் இந்த சிலை எப்படியா என தூஷிப்பான்? அவன் தூஷிக்கட்டும். அவன் தூஷிக்கிறது நிமித்தம் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பான். சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணு. அவன் தூஷிக்க பக்கத்துக்கார உன்னை வெம்ப உனக்கு விரோதமா பேச கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகம் உனக்கு விரோதமா எழும்பும் பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, முழங்கால் படியுது.